சென்னை ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று அந்த பகுதியில் மகளிர் உரிமை தொகை பெறாத பெண்களுக்கு முதலமைச்சரின் அனுமதியோடு மகளிர் உரிமை தொகை பெற்றுத் தருவோம் என ராயபுரம் திமுக வேட்பாளர் சுபேர்கான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். திட்டங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1.5 கோடி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போயிருக்குது. இதில் நிறைய பேருக்கு இன்னும் எங்களுக்கு வரலையேன்றது அவங்க ஏக்கமாக சொல்கிறாங்க. அதுதான் அவங்களோட இப்போதைக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் திட்டங்கள் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம். திராவிட மாடலில் நிறைய திட்டங்கள் போயிருக்குது. அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறது தான் அவங்களுக்கு முக்கியமானது. எதிர்பார்ப்புங்கும் ஒரு புது கேண்டிடேட்டு, ஒரு மருத்துவர், ஒரு யங்ஸ்டரு என்ன செய்ய போகிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ முன்னெடுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பொதுவாக மக்களுக்கு இருக்க எதிர்பார்ப்பு இன்னொரு செய்ய வேண்டியது இருக்குன்றது தான். அது கண்டிப்பாக பயங்கரமான வரவேற்புங்க. ஏன்னா அவங்க உரிமை தொகைன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் பார்க்கும்போது தெரியும். அது இப்போ இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே இந்த உரிமை தொகையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி ஐயா 2500 கொடுக்க போகிறேங்கிறாரு. அந்த நடிகர் அவரும் கொடுக்குறேங்கிறாரு. எல்லாருமே ஆரம்பித்தாங்க. ஆனால் முதல்ல தொடங்கி வச்சது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அந்த உரிமை தொகைனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்து அவங்களுக்கு தீர்வு வருது. ஒரு மருந்து வாங்க முடியுது. அவங்களுக்கு உண்டான செலவுகளை செஞ்சுக்க முடியுது. யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியது தேவையில்லை. இப்போ ஆண்களே சம்பாதிச்சாலும் பெண்கள் சில விஷயங்களுக்கு எதிர்பார்க்காம அவங்களுக்குன்னு ஒரு உரிமையாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்குன்னு ஒரு பணம் இருக்கிறதுனால தைரியமாக தெம்பாக கெத்தாக இருக்காங்க அவங்க. இதில் ஒரு விஷயம் பார்க்கணுங்க. தலைவர் இந்த உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. கட்சி பாகுபாடு இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. இனம், மொழி, மனம், கழகம் எதுவுமே யோசிக்கல. ஏடிஎம்கேக்காரங்க இருக்கிற பெண்களுக்கு கூட போயிருக்கு. வேணா நீங்கள் கேட்டு பாருங்கள். இதில் விடுபட்ட திமுக காரங்க கூட இருக்காங்க. அவங்க கூட மனவேதனை பட்டினாங்க. எப்போ கட்சிக்காரனாக இருக்காங்க, எனக்கே வரலப்பா அப்படின்றாங்க. உண்மைதான். ஆனால் அது எதுக்கான சில பேருக்கு எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கும், அப்ளிகேஷனில் இருந்திருக்கும், சில பேருக்கு வருமானம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பல காரணத்துக்கு நிறைய பேர் கிடைக்காம இருந்திருக்கு. ஆனால் அவங்க உரிமையாக கேட்குறாங்க. எனக்கும் ஸ்டாலின் ஐயா கொடுக்கணுன்றாங்க. எல்லாருமே கட்சி பாகுபாடு இல்லாமல் எந்த மதம் இன்னொன்னு பார்க்காம செய்கிறவர் தான் தலைவர். எல்லாருக்கும் எல்லாரும் செய்யணும். அடித்தட்டு மக்களுக்கு இது போய் சேரணுன்றது ஒரு திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை. கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் இது உயர்த்தி கண்டிப்பாக தருவாங்க. இதை நான் கண்டிப்பாக ராயபுரம் தொகுதி மக்களுக்கும் கோரிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட திருப்பி வச்சு இன்னும் கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுப்போம்.